ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். இப்பதான் நான் கடையில இருந்து வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரெஸ்ட்னா அதிக ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க, ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். பிரேக் டைம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் எல்லாம் கடைக்கே நான் கொண்டு போயிருவேன், வீட்டுல வந்து சாப்பிட மாட்டேன். ஒரு காபி போட்டு குடிக்கிறதுக்காக தாங்க நான் வீட்டுக்கு வருவேன். வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னா எடுத்துட்டு நான் வந்து ரிட்டர்ன் வந்து கடைக்கு வந்து கிளம்பிடுவேன். இன்னைக்கு பால்ல பாத்தீங்கன்னா நான் வந்து சீனி வந்து நான் போடல. சீனி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தீந்துருச்சு. இனிமேல் டப்பா எல்லாத்தையுமே கழுவி கிளீன் பண்ணிட்டு தான் நான் கொட்டணும்னு சொல்லிட்டு அந்த வாங்கிய மளிகை பொருட்கள் எல்லாமே அந்த ரேக்ல தான் அடுக்கி வச்சிருக்கேன். அதனால நாளைக்கு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தான் நான் கொட்டணும், ஓகேங்களா? அதனால இப்ப பால்ல வந்து நான் நாட்டு சக்கரை தாங்க நான் போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை ஓபன் பண்ணி ஃப்ரிட்ஜிலே இருக்கு, அதனால ஈஸியா நாட்டு சக்கரையை போட்டு நான் குடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே கவலைப்படாதீங்க, நம்ம தீபாவின் மாடி வீட்டு சேனல்ல வீடியோ வந்து ரெகுலராகவே வந்துருங்க. எல்லாரும் நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் இப்பதான் புதுசா வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஒவ்வொரு கமெண்ட் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தயவு செய்து எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா என்னோட வீட்டு வேலையை நான் ஒரு ஆள் மட்டும்தாங்க பார்க்கணும். எனக்கு வேலை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. பசங்க இருக்காங்க, ஆனா பசங்க வந்து அவங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா? அதனால நான் வீட்டையுமே நான் தான் மெயின்டைன் பண்ணணும், டெய்லரிங் கடையும் நான் தான் மெயின்டைன் பண்ணணும். அதனால A to Z வரைக்கும் நான் வேலை பார்க்கணும்னா என்னோட ஹெல்த்தை வந்து நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும், ஓகேங்களா? அதனால எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. வருஷம் 365 நாளுமே நம்ம வந்து வீடியோ வந்து தொடர்ந்தே போட்டுருவோம். முடியாம இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து போட்டு விட்டுறேன், ஓகேங்களா? அப்புறம் நான் கூட என்னோட ஹஸ்பண்ட சொல்லி என்னால வீட்டு வேலையை போய் பார்க்கவே முடியல. கடை வச்சதுல இருந்து கடைக்கு வேற ரெகுலரா போகணும், வீட்லயும் வீட்டு வேலை பார்க்கணும். சில சமயம்னால வீட்டு வேலை பார்க்க முடியாம பெயிண்டிங் விழுந்துருது அப்படின்னு தாங்க சொன்னி, உடனே அவர் சொல்றாரு, நீ ஒரு ஆள் வேணா போட்டுக்க, 3000 ரூபாய் கொடுத்தா பத்தலையா அப்படின்னாரு. நான் ஆள் போட்டு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் எங்கெங்க அம்பானி வீடு அளவுக்கான வசதியா இருக்குன்னு சொல்லுங்க. நானே இப்பதான் ஜீரோலதான் இருக்கேன். ஜீரோல தான் நான் இருக்கேன். ஜீரோல இருந்துகிட்டு நான் எப்படிங்க அடுத்தவங்களுக்கு போய் சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க? அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய அளவு வளரணும் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஓகேங்களா? அது நம்மளுக்கு பிடிச்ச வேலையை வந்து இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது, ஓகேங்களா? அவர்கிட்ட அப்படி சொன்னா அவர் உடனே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் வந்து இப்ப வரைக்குமே ஜீரோல தாங்க இருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து இன்னும் பெரிய ஆளெல்லாம் வளரவே கிடையாது. இப்ப வரைக்கும் நான் ஜீரோல தான் இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க.